வெல்கம் டு JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி இங்கிலீஷ் ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸே சில வேர்டிங்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு மீனிங் தெரியாது, சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியாது, அது எப்படி தமிழ்ல இருக்கத இங்கிலீஷ்ல மாத்தணும்னு தெரியாது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிறேன். இப்போ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நான் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல வீட்ல. சோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I do it. I do it. இந்த வேலையை நான் செஞ்சிடறேன் அப்படின்றதுக்கு I do it. நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கு I do it. நாங்கள் சென்றோம். எங்க யாரெல்லாம் போனீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே அங்க போனோம், சென்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நாங்கள் அப்படின்றதுக்கு we. சென்றோம் அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால went. ஓகேங்களா? சோ we went. போய்விடு. யாரையாவது பார்த்து நீங்க போங்க, இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு போயிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு go away. போய்விடு அப்படின்னா go away. நெக்ஸ்ட் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எடுத்து காஃபி டீ ஏதாவது வச்சிருக்கோம்னா அதை எடுத்துக்கோங்க, இல்ல இந்த ரிமோட் எடுத்துக்கோங்க, இது மாதிரி இதை ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு டேக் இட். எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு டேக் இட். புரிந்ததா, புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேக்குறோம்னா நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா காட் இட். காட் இட். புரிந்ததா அப்படின்றதுக்கு காட் இட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஓகேப்பா வேலை முடிஞ்சிருச்சு, சரி நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன், போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் நான் திறந்தேன். நான் தான் அதை ஓபன் பண்ணேன். இது யார் ஓபன் பண்ணது, இது யார் திறந்தது அப்படின்னு கேட்டா நான் தான் திறந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ நான் திறந்தேன் அப்படின்றதுக்கு I opened. நான் அப்படின்றதுக்கு I, திறந்தேன் அப்படின்றதுக்கு ஓப்பன். ஓப்பன்ட். இறந்த காலத்துல சொல்றதுனால, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல திறந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால ஓப்பன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏன் கூடாது. ஏன் கூடாது, இது ஏன் செய்ய முடியாது, இது ஏன் கூடாது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா why not. ஏன் கூடாது, why not. நெக்ஸ்ட் ஒன் நானும் அவ்வாறே செய்தேன். நான் கூட அப்படிதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா so did I. so did I. நான் அவ்வாறே செய்தேன், நானும் அப்படிதான்ப்பா பண்ணேன், எனக்கு தெரியல நான் கூட அந்த விஷயத்தை அப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு so did I. so did I. so did I. இப்போதுதான். சாப்பிட்டியா அப்படின்னா இப்போதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இப்போதான் அப்படின்றதுக்கு just now. இல்ல யாராவது கிளம்பிட்டாங்களா அப்படின்னதுக்கு இப்பதான் கிளம்புனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு just now அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான காம்படிஷனுக்கு தேவையான ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.